பாகவத கதை கேட்டிடுவோம், ராகதாளத்துடன் பாடிடுவோம், சோகமோக படமாட்டோம், நகரிகமாய் பழகிடுவோம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம், கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். கலயே சுந்தராகாரம் சதைகப்பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவர்த்த சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சத்குரு சுவாமிகளினுடைய கிருபா கடாட்சத்தினாலையும் பாகவத கதை கேட்டுடுவோம் அப்படிங்கிற சீரியஸை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நாம் உலகத்தில் எல்லாமே என்ன பண்ணுறோம், இதோடு இது ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது நன்னா இருக்கா, நமக்கு கிடைச்ச பொருள் அவளுக்கு கிடைச்ச பொருளை விட நன்னா இருக்கா, இல்லை அவளுடைய பொருள் நம்மளதை விட நன்னா இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இயற்கையாக இருக்குது கம்பேரிசன் அப்படிங்கிறது. இங்கே சௌனகாத ரிஷிகள் சொல்கிறா பாகவதத்தில், துலயாமலவேனாபி நஸ்வர்க்கம் நாபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. ஒருத்தர் கடைக்கு போயிட்டு ஒரு சட்டை வாங்கினா இந்த சட்டை நன்னா இருக்கா அந்த சட்டை நன்னா இருக்கான்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிறா, எந்த விட அவன் நன்னா இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறா. இப்படி இந்த மாதிரி லோக விஷயத்தில் லோகத்தில் இருக்கிற பொருட்களை கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் எதை வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த சத் சங்கத்தை நாங்கள் கம்பேர் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற. துலயாமலவேனாபி நஸ்வர்க்கம் நாபுனர்பவம். இந்த லோகத்தில் கறக்கக்கூடிய சௌக்கியத்தை காட்டிலும் அதிகமான சௌக்கியம் ஸ்வர்க்கத்தில். ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது, ஸ்வர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சௌக்கியமும் அல்பமானது தான். கீழே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தின்னு கீழே தான் வரப்போகிறான். அப்போது அந்த ஒரு சௌக்கியத்துக்கும் ஒரு எண்டு உண்டு, ஒரு எல்லை உண்டு, முடியறது ஒரு முடிவுங்கிறது உண்டு. அதனாலேயே அது அல்பந்தான். அப்போது அதை விட மேல் லோகங்கள் இருக்குது, அதில் கிடைக்கிற சௌக்கியம் ஸ்வர்க்கத்தை காட்டிலும் மேலானதாக இருக்கும், அதுவும் அல்பந்தான். பிரம்மலோகம் பர்யந்தம் மறுபடியும் புனராவர்த்தம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். அழியறதுன்னு திரும்பி வருது, திரும்பி அழியறதுன்னு திரும்பி வருதும் அப்படிங்கிற சைக்கிள் வந்துட்டே இருக்கும். அப்போது அழியாதது அப்படின்னா மோட்சம், அதுதான் அமிர்தத்துவம்னு சொல்லப்படுறது. அந்த ஆனந்தம் தான் ஸ்திரமானது, அந்த ஆனந்தம் நிலைச்சு இருக்கும். அந்த ஆனந்தத்தோடு கூட நாங்கள் இந்த சத்சங்கத்தை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். அதை விட அலௌகிகம் என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற. துலயாமலவேனாபி நஸ்வர்க்கம் நாபுனர்பவம். அப்படி என்னப்பா கண்டுட்டேல் இந்த சத்சங்கத்தில்னா? என்ன கண்டுட்டோமா? நாங்கள் 1000 வருஷமாக ஓயாமல் உட்காந்துட்டுருக்கோம், இந்த யாகம் பண்ணிட்டுருக்கோம். கர்மண்யஸ்மின்னாஸ்வாசே. எப்படி யாகத்தில் ஆகுதியை விட்டால் புகையாக கிளம்புறது, மூச்சை முட்டுறது, அனாஸ்வாசே சுவாசம் கூட வாங்கிக்க முடியலை, மூச்சை முட்டுறது. என்னென்ன பரிசிரமந்தான், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு கர்மாவும். தூம்ராத்மனாம், எங்கே பார்த்தாலும் புகையாக இருக்குது, மூச்சு வாங்க முடியலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் இதுலேயும் எங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி எங்கே கிடைக்கிறதுன்னா, அந்த யாகம் காலை வேளையில் முடிச்சுட்டு மத்தியான வேளையில் உங்கள் இடத்துல கதை கேட்கறதுக்கு வரோம் இல்லையா, இந்த கதை கேட்குற நேரம் எப்போ வரும் அப்படின்னு காலையிலிருந்தே நாங்கள் காத்துட்டுருக்கோம். அப்படி வந்து நீங்கள் கதை சொல்ல ஆரம்பித்ததுமே அப்படி சர்வ பரிசிரமமும் நீங்கி அப்படி ஹிருதயம் நிம்மதி அடையிறது. ஆனால் இந்த சத்சங்கத்தில் தவிர வேறு எங்கே நிம்மதி கிடைக்கும்? இந்த சத்சங்கத்தில் தவிர வேறு எங்கே நிம்மதி கிடைக்கும்? அதனால் சொல்கிறார், துலயாமலவேனாபி நஸ்வர்க்கம் நாபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. பகவானுடைய சங்கத்தை அடைந்தவர்கள் அவர் பாகவதோத்தமர்கள், பகவத் சங்கிகள் அப்படிங்கிற. பகவத் சங்கி சங்கஸ்ய, அடியார்களுக்கு அடியான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அடியார்களுக்கு அடியான். அந்த பாகவத சங்கம் அப்படிங்கிறது இருக்கே, ஒரு கால் பகவானிடத்தில் போனாலும் கூட உருகி பக்தி பண்ணுற நிலை எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. பகவானை பார்த்தோம், ஏதாவது ஒரு வரத்தை கேட்டு வந்துடுவோம்.
அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் பகவானிடத்துல இப்படி தான் பக்தி பண்ணணும், பகவானை நினச்சதுமே கண்ணிலிருந்து தாரதாரையா ஜலம் வரணும், பகவானை நினச்சதுமே ஹிருதயம் உருகணும் அப்படிங்கிற அந்த பிரேம லக்ஷணம் எங்கே தெரியறதுன்னா பாகவதாள் இடத்துல தான் தெரியறது. அவளை பார்த்த மாத்திரத்தில், மகான்களை சந்தர்சனம் பண்ணின மாத்திரத்தில், ஆஹா இது வரைக்கும் நாம் பண்ணின பக்தியே இல்லை போல இருக்கே, பக்தியே இல்லை போல இருக்கு, இவா பண்ணுறது தான் பக்தி போல இருக்கே அப்படிங்கிறது தோன்றது. இவா போல பக்தி ஒரு லேசளவில் நமக்கு வராதா அப்படின்னு தோன்றது. அப்போது அதுக்கு பாகவத சங்கம் காரணம். அத்தகைய பக்தி நமக்கு கொடுக்கக்கூடிய பாகவத சங்கத்துக்கு ஈடாக நாங்கள் எதையும் கருத மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.